பாருங்கள். இப்போ அந்த சோறு தம் போட்டேன். தம் போட்டு இங்கே சோறு தம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்தில் உடச்சிருவேன். உடச்சி இந்த பிரியாணியோட கலரு சாப்பாடு எப்படி இருக்குங்கிறத உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் மறுபடியும் என்னோடய நம்பரை கொடுக்குறேன். ஏன்னா நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம். அந்த பிரியாணி சமைச்ச நேரம் மற்ற நேரம் மளிகை கடை, பெட்டி கடை, டீ கடை எதுக்குன்னு வேலைக்கு போக மாட்டோம். ரெஸ்ட் எடுப்போம். மாதத்தில் 10 வேலை வாங்கினா அந்த 10 வேலையை தான் நாங்கள் பொறுப்பாக பார்ப்போம். அதுக்கு இன்னும் 20 பாக்கி இருக்கே. அந்த 20 என்ன பண்ணுவோம்? ஆண்டு பணத்தை சம்பாதிக்க அலையாக மோதி தெரிய மாட்டோம். இதை 10 பார்ப்போம், 20 ரெஸ்ட் எடுப்போம். அப்போ தான் எங்களோட உடம்பு வலிமையாக இருக்கும். இன்னமும் வலிமையாக வச்சுருக்கோம். காசுக்காண்டி இந்த 20 ஃப்ரீயாக இருக்காமே அப்படின்லாம் போக மாட்டோம். அதுவும் பெரிய பெரிய வேலையோ சின்ன வேலையோ எப்படி வந்தாலும் 10 வேலைக்கு மேலே நாங்கள் எடுக்க மாட்டோம். இந்த சோத்தை உடச்சி உங்களுக்கு ஒரு 3/4 மணி நேரத்தில் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது. இதுதான் அனிஃபாவோட பிரியாணிங்கிறத நீங்கள் உணர்வீங்க. காமிக்கிறேன். ஓகே.